தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் நடத்திய பேரணி, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து நடத்தியிருக்காரு. அதாவது 25 மாவட்டங்களில், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 13,000 கிலோமீட்டர் அந்த பயணத்தை நிறைவடைஞ்சிருக்காரு. வாக்காளர் அதிகார யாத்திரை, அதில் நம்முடைய முதலமைச்சர் கலந்துக்கிட்டாருங்க. தேஜஸ்வி அங்கே கலக்கிட்டு இருக்காரு. அகிலேஷ் மிக பிரம்மாண்டமாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. சரி, இந்த யாத்திரையுடைய தொடக்கத்தில் தலைவர் பேசினார் வாக்கு திரட்டு. இந்த வாக்கு திரட்டை செஞ்சவங்க பதவி விலகணும் அப்படிங்கிறத தான் பெரிய ஒரு கோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. பீகாரில் இந்த வாக்கு திரட்டை நிகழ்த்த விட மாட்டோம்னு சொன்னார். சரி, அதை சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒன்று சொல்லிட்டுருக்காரு. இன்ன வரையும் போட்டிருக்கிறதெல்லாம் அணுகுண்டுகள், இனிமேல் போட போகிறதா ஹைட்ரஜன் அணுகுண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், உங்களுக்கே தெரியும். ஏன் இதை சொல்ல வராரு அப்படின்னா, வாரணாசியில் மோடி வெற்றி பெற்றதை இன்றைக்கி கேள்விக்குறியாகுது. ஏன்னா ஒருத்தர் 50 பேருக்கு தகப்பனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, முதல் 3 சுற்றுகளை பின்தங்கி இருந்தவர் எப்படி வெற்றி அடைஞ்சார்? அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறோம். அது இல்லாமல் அந்த இடத்துல வாக்குகள் எண்ணும் போது நடைபெற்ற அந்த பட்டியல் விவரங்களை கேட்குறோம். இது ரெண்டையும் தரம் மறுக்குது. இதற்காகவே பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் சில சட்ட விதிமுறைகள் மீறல்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இதை நம்ம அப்படியே விட்டுருவோமா? இல்லை, 89,000 மனுக்களை இன்ன வரையும் பார்த்திங்கன்னா பவன் கேராங்கிறவர் காங்கிரஸுடைய முக்கிய தலைவர் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சரி, இப்படியே போயிட்டுருக்குதா? இல்லை, பீகார் யாத்திரை நேற்று இறுதியோடு நிறைவு பெற்றிருக்குது. வெற்றிகரமான யாத்திரையாக இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் கொடிகளை வச்சுக்கிட்டு இளந்தலைவர் ராகுல் காந்தி மேலே கல்லெறிகிறாங்க. ஆமாம், இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டு கோட்ஸே காந்திஜியை சுட்டு கொண்டான்ல, அது மாதிரி தான் மத கலவரங்களை ஏற்படுத்தலான்னு. ஏன் காந்திஜியை சுட்டு கொண்டான்? நவகாலி யாத்திரையில் கல்கத்தாவில் இந்த இந்து பாகிஸ்தான், அதாவது முஸ்லீம்களுடைய பிரச்சனையை பெருசாக ஏற்படுத்தி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிவினை ஏற்படுத்த போகும்போது அதில் ஏற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வன்முறையே காந்தியடிகள் போய் தடுத்து நிறுத்தினார். இது மதச்சார்பற்ற நாடுங்கிறத உறுதிப்படுத்தினார். இன்னுமேல் இவர் வேலைக்கு ஆக மாட்டார். இவர் ராமரை பற்றி பேசுகிறாரு. இந்தியா ஒரு மதத்திற்குரிய நாடாக மாற்றுவார்னு நினச்சோம், ஆனால் முடியல அப்படிங்கிறதுக்காக இனிமேல் இவர் தேவைப்பட மாட்டார், சுட்டு கொண்டுட்டாங்க. அவரும் ஹேராமுங்கிறத மண்ணில் சாஞ்சிட்டார். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுகளை கொண்டாட போகிற ஒரு நேரத்தில் இவர்கள் எத்தகைய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் பண்ணுவாங்க. இதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்முடைய அம்பேத்கருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய ஆனந்த் துலே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலுடைய விதிமுறைகள் இருக்குது. அதை யார் கையில் வச்சுருக்காருன்னா மோடி கையில் வச்சுருக்காரு. அப்போ மோடி கையில் வச்சுருக்கும் போது நாட்டாமையும் அவர் தான், நாட்டாமையை செயல்படுத்தக்கூடியவரும் அவர் தான் இருக்கிறாரு. இனிமேல் பார்த்திங்கன்னா இவங்களை ஓட்டின் மூலமாக இவங்களை விரட்டி அடிக்கவே முடியாது. ஓட்டின் மூலம்